ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சென்னை வடபழனி முருகன் கோயில்ல பார்த்தீங்கன்னா, நவராத்திரி விழா வெகு சிறப்பா கொண்டாடிட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு அலங்காரங்கள், அதாவது 9 அலங்காரங்களும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரம் பண்ணி எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, மேலும் இந்த கோயில்ல என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி கொலு அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க. ஒரு முக்கோண வடிவில அவ்வளோ அழகா பிரம்மாண்டமான கொலு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வீட்ல கொலு வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொலுவ பார்த்து நீங்க ரசிக்கலாம். ஸோ இங்க வைக்காத தெய்வங்களே கிடையாது. ஒவ்வொரு தெய்வங்கள் கல்யாண செட்டு, முருகர், அம்பாள், கற்பகாம்பாள் முதலிய எல்லா விதமான தெய்வங்களும் இங்க நீங்க அவ்வளோ அழகா தத்ரூவமா அந்த சிலைகள் ஒவ்வொரு கொலு பொம்மைகளும் அவ்வளோ அழகா காட்சி தருது. ஸோ அதோட ஃபுல் வீடியோவ தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடு முருகன் கோயில், அதாவது பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி முதலான அறுபடை வீடுகளோட முருகரோட அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகா தத்ரூபமா வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண லீலை. ஸோ கிருஷ்ணர் என்னென்ன லீலை அவராவது அவளோட பிறப்புல இருந்து முன்னாடி அதுக்கப்புறம் கோவர்த்தனகிரி மலை தூக்கி மக்களை காட்சி செய்யறது. ஸோ அப்புறம் அரக்கர்களை அழித்தது முதலான அவரோட அவ்வளோ லீலைகள் மட்டும் அதுவும் அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த மகாபாரத போரில் திரௌபதிக்கு கண்ணன் சேலையை தானமாக வழங்குறாரு. ஸோ அந்தோட சிறப்பும் இங்கே அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம இந்த வடபழனி முருகன் கோயில்ல பார்த்து கண்டுகளிங்க. ஸோ இது என்னையில வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி. ஸோ அதாவது வரும் வியாழக்கிழமை வரைக்கும் இந்த கொலு இந்த வடபழனி கோயில் முருகன் கோயில்ல இருக்கு. ஸோ நீங்களும் தவறாம பாருங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா, இதோட நவராத்திரியோட வரலாறு சொல்லிட்டு வரேன். அப்படியே நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ முன்னொரு காலத்தில் சும்பன், நிசும்பன் என இரு அசுரர்கள் அனைவரும் துன்புறுத்தி வந்தனர். இதனை அறிந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் தேவர்களையும் மக்களையும் காப்பாற்ற ஆதிசக்தியை நோக்கி பிரார்த்தித்தனர். உடனே பராசக்தியும் அழகான மங்கையின் வடிவத்துடன் பூமிக்கு வந்தாள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்ற தேவர்கள் அனைவரும் தங்களுடைய சக்தி மற்றும் ஆயுதங்களை அன்னைக்கு அளித்துவிட்டு சிலை என ஆனார்கள். அதை குறிக்கும் வகையில் பொம்மை கொலு வைக்கும் பழக்கம் வந்தது. அன்னை அந்த ஆயுதங்களை 10 கரங்களில் தாங்கி போர்க்கோலம் பூண்டு 9 நாட்களில் பகலில் சண்டை போட்டு சும்பா, நிசும்பன், மது, கைடபன், சண்டா, முண்டா, இரத்த பீஜியனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். இரவில் பராசக்தியின் களைப்பு தெரியாமல் இருக்க ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சிகளை செய்தும் வழிபாடு செய்து வணங்கினர். அவற்றை வெற்றி பெற்ற தினமே விஜயதசமி. இதனாலே நாம் அம்மனை 9 இரவுகள் நவராத்திரியாக கொண்டாடுறோம். ஸோ வாங்க இந்த ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.